சரி கூப்பிடலாமா? சரியா, எல்லாரையும் கூப்பிடு. தாத்தா, பாட்டி, பாட்டி எங்க? வாப்பா சித்தார்த், வா வா வா. சித்தார்த், என்னடா பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சுதா? சித்தார்த், வாப்பா சித்தார்த், வாமா ராணி. அம்மா எப்ப வந்தீங்க? இப்பதான் பாட்டி வந்தோம். அம்மா ராணி, பரிகாரம் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டோம் பாட்டி. ஆனா என்ன, ராணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா போச்சு. இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டோம். இப்பதான் எங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. நம்பூதிரி சொன்ன மாதிரியே இந்த 8 நாள் முடிஞ்ச பிறகு 9வது நாள் அடுத்து நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கரெக்ட். தாத்தா, என் ஃப்ரெண்டு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நானும் ராணியும் போயிட்டு நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு வருவோம். என்னப்பா இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு வெளியில எல்லாம் தங்கிக்கிட்டு? இந்த 9 நாளும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு நம்பூதிரி சொன்னார்லப்பா. ஐயோ தாத்தா, நீங்க பயப்படுற மாதிரி நாங்க ரொம்ப தூரம்லாம் போகல. இங்க பக்கத்துல தான் போறோம். ஆமா, என்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க? அது ஃபாரின்ல இருந்து வந்திருக்க என் ஃப்ரெண்டு ரஞ்சித்துக்கு இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன், நாளைக்கு காலையில கல்யாணம். அவன் ரொம்ப கம்பல் பண்ணி வரணும்னு சொல்லியிருக்கான். அவன் ஒரு படி மேல போய் நீ உன் ஒய்ஃப கூட்டிக்கிட்டு என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்தா மட்டும்தான் நான் மணப்பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றான். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மதிச்சு அவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருக்கான். நாங்க போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. ஆனா ராணிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரணும். சரிங்க தாத்தா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அம்மா ராணி, நான் உனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. ராணி, சித்தார்த், பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? சரிங்க அத்தை. அப்ப சரிங்க, நான் வரோம். பாய். பாய் பாய். பாய்டா. என்ன தம்பனா இது? இவங்க இங்க இருக்காங்கன்னா அங்க இருக்கிறது யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த எச்சனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமா அத்தை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இருங்க, நான் அந்த எச்சனிக்கு போன் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். பண்ணு. அத்தை, நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. கடைசியில அந்த யட்சினி நம்மள கைவிட்டுட்டாளோ? அவ ஒன்னு அப்ப அவ்வளவு பில்டப் கொடுத்தா. கடைசியில அவளும் நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. ஏய், மனு போன் ரீச்சபிள்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல என் மனோக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. அவன் ரொம்ப வைராகியம் பிடிச்சவன். அந்த பொம்மையையும் ராணியையும் அவன் விட்டு வைக்க மாட்டான்னு சொன்னல. அக்கா, மனோ கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுக்கா. முதல்ல மனோக்கு போன் போடுங்க, பேசுவோம். இந்த மாதிரி நேரத்துல அவன் நம்ம கூட பேசினான்னா நம்ம மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அதுவும் சரிதான். அவன் கிட்ட பேசினா ஏதாவது ஐடியா சொல்லுவான். எதுக்கும் அவன் ஏதாவது பிளான் வச்சிருக்கானான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன தமனா, இப்பதானே நோட்டிபிகேஷன் வந்தது, அதுக்குள்ள நாட் ரீச்சபிள்னு வருது. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுவோம்க்கா. கண்டிப்பா லைன் போகும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யோ டாடிகாரா, என்னயா இது இவ்ளோ மெதுவா போற? கொஞ்சம் ஸ்பீடா போயா. என்னால ராக்கெட் வேகத்துல கூட காரை ஓட்ட முடியும். ஆனா இப்ப நீ ஒத்த ஆள் இல்ல. உன்னோட வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு.
அதனாலதான் நான் வண்டியை இவ்வளோ பொறுமையா ஓட்டிட்டு போறேன். யோ, நீ இப்படி மண்ணு மாதிரி ஓட்டுறதுக்கு நான் பேசாம இறங்கி நடந்தே போயிரலாம். என்ன ராணி, கலாய்க்கிறியா? என்ன கலாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமா நீ பிறந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? முதல்ல அதை சொல்லு. யோ, மெய்யாலுமே எனக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு முழுசா தெரியலையா. ஆனா நாம அங்க போய் சேர்றதுக்குள்ளார எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பொம்மையக்கா வந்து சொல்லிரோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராணி, நீ பேசுறது இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத புதிராவே இருக்கு. யோ, நான் சொல்ல வேண்டிய டயலாக நீ சொல்லுன்னு இருக்கிற. மனமேடையில பொண்ணு அலங்காரமாயி நான் தயாரா இருக்க சொல்ல கூட நீ என்னாண்ட என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொம்மி வந்து அவ கையால தாலி எடுத்து குத்தா மட்டும்தான் என்னால உன் கழுத்துல தாலி கட்ட முடியும், அவளாண்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் என்னோட குற்ற உணர்ச்சி போவோம் நீ சொன்னியா இல்லையா? என்ன நீ மறண்டியா? அதை எப்படி என்னால மறக்க முடியும் ராணி? என் 2 கண்ணால நான் என் பொம்மிய பார்த்தனே, என் பொம்மிய முன்னாடி வந்து நின்னத நான் உணர்ந்தனே. அதே மாதிரிதான் இதுவும். ஏதாவது ஒரு ரூபத்துல பொம்மி அக்கா வந்து அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு உணர்த்தும். இந்த ஈரேல் உலகத்தில் நீதான் மகா அழகி. உன்னுடைய லட்சியத்தின் மீது உனக்குள்ள இருக்கிற வெறியும் என் மீது இருந்த பிரியத்திலும் உறுதியாக இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாய். நமது இரு சக்திகளும் இணைந்தால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாருமே கிடையாது யட்சினி. உன்னுடைய மந்திர தந்திர வித்தைகளுக்கு மட்டுமல்ல, உன் அழகிற்கும் நான் அடிமை. அகோர அதிபதியே, உன்னுடைய சக்திக்கு முன்னால் இந்த பெண்மைதான் உனக்கு அடிமை. நீ என்னை ஏற்றுக்கொண்டது நான் செய்த பாக்கியம். இப்படி ஒரு சக்தியையும் வனப்பையும் ஒரு சேர நான் கண்டதில்லை அகோர அதிபதியே. நானும் உன் அழகிற்கு அடிமை ஐயனே. அகோர அதிபதியே, நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அந்த பொம்மியை வைத்து உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டேன். ஆனா நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை எப்பொழுது காப்பாற்றப் போகிறாய்? நான் உன்னை அடைந்தால் மட்டுமே தாத்ரூப வித்தைகளில் தீட்சை பெற முடியும்.
அவ்வளவு எளிதாக தாத்ரூப வித்தைகளை நான் உனக்கு தாரை வாத்து கொடுக்க முடியுமா? அதுக்கு சில வரைமுறைகளும் நீ கொடுக்க வேண்டிய காணிக்கைகளும் இருக்கிறது. முதலில் அதை எனக்கு கொடு யட்சினி. இந்த உலகத்தின் அதீத சக்தி படைத்த அகோர அதிபதியே, அகோர ராஜகுருவாக மாறு நீயும் தாத்ரூப வித்தைகளின் மூலமாக அகோர ராணியாக மாற நானும் முடிவெடுத்திருக்கும் இந்த யாமத்தில் உன் காலில் விழுந்து இப்போது நான் சரணாகதி அடைய கெஞ்சுகிறேன். நான் கெஞ்சுவதை பார்த்து நீ உச்சக்கட்ட மகிழ்வை அடைவாய். யட்சினி, என்னாச்சு உனக்கு? நான் வசிய செஞ்ச மண்டை ஓட்டு எடுத்து யாரோ மண்டை ஓட்டு வசிய பூஜை செய்யறாங்க. தலை வலிக்குது, உடனே நிறுத்தணும். இல்லைன்னா அதோட விளைவு விபரீதமா இருக்கும். யட்சினி, நீ கவலைப்படாத. என்னோட மந்திர சக்தியால அந்த பூஜையை யார் செய்கிறார்கள் என்று உடனே பார்த்து அதை நிறுத்தி விடுகிறேன். யட்சினி, அக்கா, என்னத்துக்கோசரம் அவசர அவசரமா எங்களை நான் பிறந்த வீட்டுக்கு போக சொல்ற? நம்பூதிரி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இன்னும் 9 நாளைக்கு எனக்கும் தாடிகாரனுக்கும் எந்த ஒரு சாங்கியமோ சம்பிரதாயமோ நடக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடான்னா இன்னைக்கு சூரியன் மறைஞ்சதும் சீக்கிரமா என்னையும் தாடிகாரனையும் அந்த வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லிட்ட. தாடிகாரன் வேற என்னாண்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுன்னு இருக்கிறான். என்னால அவன் கேக்குற எந்த கேள்விக்கும் முழுசா தெளிவா பதில் சொல்லவே முடியலக்கா. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரிஞ்சாதானே நான் தாடிகாரனாண்ட சொல்ல முடியும். எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. இப்ப என்ன உனக்கு? உன்னோட இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு விட தெரியணும், அவ்வளவுதானே? அதை இப்பவே தெரிய வைக்கிறேன். நம்பூதிரி ஐயா, நீங்க இப்ப இங்க வந்தா மட்டும்தான் ராணியோட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க முடியும். கொஞ்சம் வாங்க ஐயா.
ഈ ബൊമ്മി പറഞ്ഞതെല്ലാം സത്യം മോളെ. നിന്റെ പിറந்த വീട്ടിൽ തന്നെ നിനക്കും സിദ്ധാർത്ഥുക്കുമാണ് ദാമ്പത്യ സമ്പ്രദായ சடங்குகள் நடக்கணும். அங்க நடந்தா மட்டும்தான் உன்னுடைய கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு புரியலங்க ஐயா. ஆனா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ 9 நாள் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது, அதுக்கும் நான் நாள் குறிச்சு கொடுக்குறேன், அந்த நாள்ல தான் இந்த சடங்கு எல்லாம் நடக்கணும்னு சொன்னீங்களே. அப்போ ஒன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இந்த மாதிரி சொல்றீங்க. മോളെ ராணி, அன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு வந்தது ஞான் இல்ல മോളെ. ஐயோ நம்பூதிரி ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது நீங்க இல்லையா? ஆமா ராணி, இவர் இல்ல. இவரோட உருவத்துல அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது யக்ஷினி. யட்சினியா? ஐயோ, யாருக்கு அந்த யட்சினி? பல வருஷங்கள் ஆயிட்டு குழந்தை இல்லாம விரதம் இருந்து தவம் இருந்து கடவுள்கிட்ட ஆசையாயிட்டு வேண்டி ഞാൻ പെത്തുകിട്ട എന്റെ മോൾതാ യച്ചിനി. என்னது, உங்க பொண்ணா? அவங்க எப்படி உங்க உருவத்துல வர முடியும்? மாந்திரிகத்துல நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் நான் எடுத்திருக்கணும், அதே மாதிரி மாந்திரிகத்துல பில்லி சோனியம், ஏவல், இது எல்லாத்தையும் தாண்டி துஷ்ட சக்திகளை வசியம் செஞ்சு தான் நினைச்ச காரியத்தை அடைஞ்சிக்கிற கெட்ட மாந்திரிக தாந்திரிக எல்லாத்தையும் என்னோட மோள் கத்துக்கிட்டு அதுல கை தேர்ந்தவளா இருக்கா மோளே. அதனாலதான் அவளோட சக்தியால என்னதான ஒரு ஈயாய் மாத்தி ஒரு சக்தி வலயத்துக்குள்ள சிக்க வச்சிட்டு என்னோட உருவத்துல அண்ணு அவ உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா, என்னத்துக்கோசரம் அவங்க அப்படி செய்யணும்? ஒரு கோவிலுக்கு நீயும் வேம்பு சாரும் பரிகாரம் பண்ண போனீங்களே, அந்த கோயிலுக்கு உங்களை வர வச்சதே அந்த யட்சினி தான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வேம்பு சாரோட உடம்புக்குள்ள பூந்து அசல தீப பெட்டின்னு பொய் சொல்லி அதோட 4 மூலையிலயும் விளக்கேத்தலன்னா வேம்பு சார அங்கேயே கொன்னுடுவேன்னு மிரட்டுச்சே. அது வேற யாரும் இல்ல, வேம்பு சார் உடம்புக்குள்ள இருந்த அந்த யட்சினி தான். அப்போ அந்த யட்சினி பெட்டிக்குள்ளார இருந்த அகோர அதிபதிய வெளியே கொண்டு வந்துச்சா? அதனால தாடிக்காரனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா? அதே போல ரொம்ப பெரிய ஆபத்து தானே இருக்கு. 9 நாட்கள் முடிஞ்ச சேஷம் சித்தார்த்துக்கும் நினைக்கும் தாம்பத்திய சம்பிரதாய சடங்குகள் நடந்தாலும் உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரியாது மோளே. அதனால நீண்ட வயிற்றுல இருக்கிற தசாவதானி குழந்தைக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து வரும். 2 உயிர்ல ஏதாவது ஒரு உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மோளே. அதுவே 9 நாளுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பா ராட்சசன் பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்த இன்னு ராத்திரி நீயும் சித்தார்த்த தம்பியும் சம்பிரதாய சடங்குகள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விடியும் போது உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். நீண்ட வயிற்றுல இருக்கிற குழந்தை சுக பிரசவமா பிறந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கிற நீண்ட சித்தார்த் உயிரோடவே இருக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு ராத்திரியே எல்லா சடங்கையும் நான் முடிச்சிடுறேன். எனக்கு தாடிகாரனும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தையும் மட்டும்தான் உலகமே. அவங்க 2 பேருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். போல நமக்கு சமயம் இல்ல, நீ சீக்கிரம் அதுக்கான வேலையை ஆரம்பி. அந்த துஷ்ட சக்தியும் என்னோட மோளை யட்சினியும் நின்னையும் சித்தார்த் தம்பியையும் பிரிக்க வெறி பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் தேடுவாங்க.
நீ பிறந்த அந்த வீட்டை தவிர மற்ற எந்த வீட்லயும் அந்த சடங்கு நடந்தாலும் துஷ்ட சக்திகள் தீர்ச்சியாயிட்டு கண்டுபிடிச்சிடும். அதுக்காகத்தான் உங்களை நீ பிறந்த வீட்டுக்கு போக சொல்லி பொம்மி மூலமா நான் சொல்லி அனுப்பிச்சேன். ராணி, நீ எந்திரிச்சிட்டியா? நல்ல தூக்கம் போல இருக்கே. சரி சரி, வீடு வந்துருச்சு, இறங்கு. சரி வாயா உள்ள போலாம். வா. என்னாச்சு உனக்கு? இந்த மண்டை ஓட்டு வசியம் தெரிஞ்சது 2 பேர் மட்டும்தான். ஒண்ணு நானு, இன்னொன்னு என்னோட அப்பா நம்பூதிரி. ஆனா நான் அவரை ஈயா மாத்தி ஒரு மந்திர வலையில சிக்க வச்சிருக்கேன். அதுக்குள்ள அவர் இருக்க வரைக்கும் இது எதுவும் சாத்தியம் இல்ல. ஒருவேளை அவர் அந்த வலையில இல்லைன்னா இது அவரோட வேலையா தான் இருக்கும்.